வேதாகமத்தின் ஒவ்வொரு புத்தகத்திலிருந்தும் அநேக பிரார்த்தனைகளை தியானித்து ஆதியாகமத்திலிருந்து சங்கீதம் வரைக்கும் நாம் வந்திருக்கிறோம். இந்த வகையில் 84வது சங்கீதம் 84வது சங்கீதத்தை வாசிக்கிறேன். சேனைகளின் கர்த்தாவே, உமது வாசஸ்தலங்கள் எவ்வளவு இன்பமானவைகள்! என் ஆத்துமா கர்த்தருடைய ஆலய பிராகாரங்களின் மேல் வாஞ்சையும் தவனமுமாயிருக்கிறது. என் இருதயமும் என் மாம்சமும் ஜீவனுள்ள தேவனை நோக்கி கெம்பீர சத்தமிடுகிறது. என் ராஜாவும் என் தேவனுமாகிய சேனைகளின் கர்த்தாவே, உம்முடைய பீடங்கள் அண்டையில் அடைக்கலான் குருவிக்கு வீடும், தகைவிலான் குருவிக்கு தன் குஞ்சுகளை வைக்கும் கூடும் கிடைத்ததே. உம்முடைய வீட்டில் வாசமாயிருக்கிறவர்கள் பாக்கியவான்கள். அவர்கள் எப்பொழுதும் உம்மை துதித்துக் கொண்டிருப்பார்கள். உம்மிலே பலன் கொள்ளுகிற மனுஷனும் தங்கள் இருதயங்களில் செவ்வியான வழிகளைக் கொண்டிருக்கிறவர்களும் பாக்கியவான்கள். அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து அதை நீரூற்றாக்கிக் கொள்ளுகிறார்கள். மழையும் குளங்களை நிரப்பும். அவர்கள் பலத்தின் மேல் பலம் அடைந்து சீயோனிலே தேவ சந்நிதியில் வந்து காணப்படுவார்கள். சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, என் விண்ணப்பத்தை கேளும். யாக்கோபின் தேவனே, செவிகொடும். எங்கள் கேடகமாகிய தேவனே, கண்ணோக்கமாயிரும். நீர் அபிஷேகம் பண்ணினவரின் முகத்தை பாரும். 1000 நாளை பார்க்கிலும் உமது பிராகாரங்களில் செல்லும் ஒரே நாள் நல்லது. ஆகாமிய கூடாரங்களில் வாசமாயிருப்பதை பார்க்கிலும் என் தேவனுடைய ஆலயத்தின் வாசற்படியில் காத்திருப்பதையே தெரிந்து கொள்ளுவேன். தேவனாகிய கர்த்தர் சூரியனும் கேடகமும் ஆனவர். கர்த்தர் கிருபையையும் மகிமையையும் அருளுவார். உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை வழங்காதிரார். சேனைகளின் கர்த்தாவே, உம்மை நம்பியிருக்கிற மனுஷன் பாக்கியவான். கோராகின் புத்திரருடைய சங்கீதம். இந்த சங்கீதத்தை எழுதியது யாருங்க? கோராகின் புத்திரர்கள்தான் எழுதினார்கள். இந்த சங்கீதத்திலே முக்கியமாக நாம் பார்க்கிற காரியம் என்னவென்றால், தேவனுடைய ஆலய பிரகாரத்தை குறித்து. 2வது, தேவனுடைய ஆனந்தத்தை பார்க்க முடியும். 3வது, தேவனுடைய அபிவிருத்தியை பார்க்க முடியும். 4வதாக, தேவனுடைய ஆசீர்வாதத்தை பார்க்க முடியும். கர்த்தாவே, உம்முடைய சந்நிதிக்கு வந்திருக்கிற எங்களுடைய வாழ்க்கையில் ஆனந்தத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிற நாங்கள், நீ அருளும் அபிவிருத்தியை கூட நாங்கள் வேண்டுகின்றோம். வாசிக்கலாம் வாங்க. சங்கீதம் 84 4வது வசனத்திலிருந்து, உம்முடைய வீட்டில் வாசமாயிருக்கிறவர்கள் பாக்கியவான்கள். அவர்கள் எப்பொழுதும் உம்மை துதித்துக் கொண்டிருப்பார்கள். உம்மிலே பலன் கொள்ளுகிற மனுஷனும் தங்கள் இருதயங்களில் செவ்வையான வழிகளைக் கொண்டிருக்கிறவர்களும் பாக்கியவான்கள். 7வது வசனம் நல்லா கவனிங்க, என்ன சொல்ல வரான்? அவர்கள் உம்முடைய ஆலயத்திலே வாசம் பண்ணுகிறவர்கள். அவர்கள் பலத்தின் மேல் பலம் அடைந்து சீயோனிலே தேவ சந்நிதியில் வந்து எப்பொழுதும் என்ன செய்வார்களாம்? காணப்படுவார்களாம். அபிவிருத்தி, பலத்தின் மேல் பலம். தேவனே, உம்முடைய ஆலயத்திலே வாசம் பண்ணி அங்கே சந்தோஷப்படுகிறவர்கள், உம்முடைய ஆலயத்தின் பிராகாரங்களில் காணப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள். அவர்களுக்காக நீர் வைத்திருக்கின்ற எல்லா பலன்களையும் அபிவிருத்திகளையும், இன்னொரு வகையில சொன்னா ப்ரமோஷன், அப்படித்தானே? அபிவிருத்தின்னு என்ன? வியாபாரம் நல்லா அபிவிருத்தி அடைஞ்சிருக்குங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? வியாபாரம் இருந்தது, அது அப்படியே ஏனோ தானோங்கிற மாதிரி தான் இருந்தது. ஆனா இப்போ அபிவிருத்தியை அடைந்திருக்கிறது. அப்ப என்ன அர்த்தம்? ஒரு வளர்ச்சி, ப்ரமோஷன். இன்று ஒவ்வொருவருமே தங்களுக்கு தேவை என்று நினைப்பது எது? ப்ரமோஷன். ப்ரமோஷன் என்றால் என்ன அர்த்தம்? இருக்கிற நிலையிலிருந்து ஒரு உன்னத நிலைக்கு செல்வது ப்ரமோஷன். இதை ஒத்துக்கிறீங்களா? நம்முடைய வாழ்க்கையில இது எல்லோருக்கும் அவசியமா இருக்கிறது. ஆவிக்குரிய பிரகாரமாகவும் சரீர பிரகாரமாகவும் பினான்சியல் விஷயத்திலும் இப்படி எல்லா விஷயங்களையும் தேவைப்படுகிறது. நாம் விரும்புகிறது என்ன? வளர்ச்சியை. படிப்பிலே வளர்ச்சி, அபிவிருத்தியை காண விரும்பும் ஸ்டூடெண்ட்ஸ். ஊழியத்திலே அபிவிருத்தியை காண விரும்புகிறவர்கள் ஊழியக்காரர்கள்.
வியாபாரத்திலே அபிவிருத்தியை விரும்புகிறவர்கள், வியாபாரம் செய்கிறவர்கள். குடும்பத்திலே நல்ல அபிவிருத்தியை விரும்புவது கணவனும் மனைவியும். தங்கள் பிள்ளைகளின் வாழ்க்கையில் ஒரு வளர்ச்சி, பிள்ளைகள் ஞானத்திலும் தேவனுடைய கிருபையிலும் என்னாக வேண்டும்? வளர வேண்டும். எஸ், இங்கும் பக்தன் சொல்லுகிறான் என்னவென்று, உம்முடைய பிராகாரங்களிலே ஆனந்தப்படுகின்றவர்கள் அபிவிருத்தியை காண்பார்கள். உன்னுடைய வாழ்க்கையிலே அபிவிருத்தியை காண வேண்டுமென்றால் முதலாவது தேவ சந்நிதியிலே நீ ஆனந்தமாயிருக்க வேண்டும். தேவனுடைய ஆலய பிரகாரங்களை வாஞ்சிக்க வேண்டும். இது உங்களுக்கு புரியுதா? அப்பப்போ ஆலயத்துக்கு வந்து போய்கிட்டு அப்பப்போ தேவ சந்நிதியிலே காணப்பட்டு கொண்டு அதுக்கப்புறம் மனம் போன போக்கில் நீ வாழ ஆரம்பிப்பன எந்த விதத்தில் உன் வாழ்க்கையை அபிவிருத்தியை பார்க்க முடியும்? எவ்விதத்திலே உன் வாழ்க்கையில் ஒரு ப்ரமோஷனை காண முடியும்? ப்ராக்ரஸை காண முடியும்? ஒரு முறை சிந்தித்து பார்க்க வேண்டும். முதலாவது நீ தேவனுடைய ஆலய பிராகாரங்களிலே காணப்பட வேண்டும். இரண்டாவது தேவனுடைய ஆலய பிராகாரங்களில் ஆனந்தமாயிருக்க வேண்டும். அப்படி தேவனுடைய ஆலய பிரகாரங்களை நேசித்து தேவனுடைய ஆலய பிரகாரங்களில் சந்தோஷப்படுகிற போது தேவன் உனக்கு அபிவிருத்தியை அருளிச் செய்வார். அது மட்டும் நினைக்கிறீங்களா? தொடர்ந்து பார்க்கலாம். 11வது வசனம். தேவனாகிய கர்த்தர் சூரியனும் கேடகமுமானவர். கர்த்தர் கிருபையையும் மகிமையையும் அருளுவார். நல்லா கவனிங்க, எதை அருளுவாராம்? கிருபையையும் பிளஸ் மகிமையையும். கிருபையையும் மகிமையையும் அருளிச் செய்வார். கிருபை. எக்ஸாம்பிள், ஒரு 1000 பேர் ஒரு வேலைக்காக லைன்ல நிக்கிறாங்கன்னு வச்சுக்குவோம். அந்த வேலை கொடுக்கிற நபர் வந்து எல்லாரையும் பார்க்கிறாரு. அந்த 1000 பேர்ல நீயும் அங்க நின்னுகிட்டு இருக்க, ரைட்? அப்படியே வரிசையா ஒருத்தரா பார்த்துக்கிட்டே வந்து நம்ம ஒரு 10 பேரை செலக்ட் பண்ணலாம் இந்த 1000 பேர்ல என்ற எண்ணத்தோடு அங்கே வந்து ஒவ்வொருத்தரா அப்படியே கவனிச்சு பார்த்து உன்கிட்ட வந்து நின்னு யூ ஆர் செலக்டட் அப்படின்னு சொன்னார்னு வச்சுக்கலாமே. எதன் அடிப்படையில? உன்னுடைய அழகின் அடிப்படையிலையா? நீங்க போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸின் அடிப்படையில? எதை வச்சு உங்களை அவர் செலக்ட் பண்ணாரு தெரியாது. ஆனா உங்களை செலக்ட் பண்ணிட்டார். இதை என்னன்னு சொல்லுவோம்? கிருபை. என்னங்க? கிருபை. அப்ப நீ என்ன நினைப்ப? ஐயோ, நம்மளை விட நிறைய பேர் ரொம்ப நல்லவங்களா இருக்காங்க, என்னை விட தகுதி உள்ளவங்க நிறைய பேர் இருக்காங்க, என்னை விட நல்ல மார்க் எடுத்தவங்க நிறைய பேர் இருக்காங்க. நிறைய சந்தர்ப்பங்கள்ல இந்த மாதிரி நம்ம சொன்னது இல்லையா? என் கூட அன்னைக்கு ஆக்சுவலா அந்த இன்டர்வியூக்கு வந்திருந்தவங்கள நிறைய பேருக்கு 90%, 80% மார்க் இருந்தது. 70% கூட சிலருக்கு வந்தது. ஆனா அவங்களுக்கு வேலை கிடைக்கல, எனக்கு கிடைச்சிருச்சு. முகத்தை பார்த்து கொடுத்தாங்களா அந்த வேலைய? தலைமுடி நல்லா இருக்குன்னு, பல் வரிசை ரொம்ப அழகா இருக்குன்னு. அப்படியாங்க? இல்லவே இல்லைங்க. அவர் தம்முடைய கிருபையை காண்பித்ததால் தான் உனக்கு அது கிடைத்தது. ஹாஸ்பிட்டலுக்கு போற, நீ போன மாதிரி தான் நிறைய பேர் அங்க போறாங்க. ஆனா சில பேர் அங்கிருந்து உயிரோட திரும்ப வரல. ஆனா நீ, அதாவது ஒரு ஆம்புலன்ஸ்ல கூட்டிட்டு போனாங்க, ஸ்ட்ரெச்சர்ல வச்சு தூக்கிட்டு போனாங்க. 20 days ஆனதுக்கு அப்புறம் நீ மெல்ல மெல்ல அங்கிருந்து எழுந்து நடந்து வர்ற. காரணம் யோசிச்சு பாருங்க. அவர் தம்முடைய கிருபையை காண்பித்ததால் தான். அவருடைய பிராகாரங்களில் அன்பு கூர்ந்து அவருடைய பிராகாரங்களிலே ஆனந்திக்கிறவர்களை அவர் அபிவிருத்தி அடைய பண்ணுவார். அது மாத்திரமே இல்லாமல் ஆசீர்வதிக்கவும் ஆசீர்வதிக்கிறார். எப்படி? கிருபையையும் இன்னொன்னு என்னங்க? மகிமையையும் அருளிச் செய்வதன் மூலம். கிருபையும் என்றால் எதற்கு நீ அருகதை அற்றவனோ அவைகளுக்கு தேவன் உன்னை அருகதை உள்ளவனாக்குவது. மகிமை. இன்று நம்மிலும் நிறைய பேர் அவர்கள் தகுதிக்கு மீறி அடையாளம் காணப்படுவது. சதீஷ்குமார் ஒரு காலத்தில் அடிப்படை படிப்பறிவு கூட இல்லாதவன், அதேபோல ஒரு காலத்தில் எந்த அடையாளமும் மற்றவன். அதாவது அந்த மொத்த வம்சத்துல கவனிங்க, அம்மா அப்பா, அவங்களுடைய சகோதர சகோதரிகள், அவங்களுடைய பிள்ளைகள், இவர்கள் எல்லோரை காட்டிலும் சதீஷ்குமாருக்கு கவனிங்க, எல்லோரை காட்டிலும் குறைந்த படிப்பறிவுடையவன். அதுதான் முத்திரை. குடும்பத்தில் எல்லாரும் நல்லா படிப்பு படிச்சிருக்காங்க, இவனுக்கு தான் எந்த படிப்பும் ஏறாம போயிடுச்சு. இது காமன் டயலாக். அப்படி படிப்பறிவற்ற எதற்கும் உதவாத ஒரு வாலிபன் தேவனுடைய கரங்களால் தூக்கி எழுப்பப்படுகிற போது அவரே கல்வி அறிவையும் அருளுகிறார். அது மாத்திரமல்லாது இதோ இந்த கனத்தையும் கூட தேவனை தான் அருளிச் செய்கிறார்.
பிரபஞ்சத்திலே இருக்கிற பெரிய பெரிய ஊழியக்காரர்களிலே ஒருவர் டாக்டர் டேவிட் ஜெரேமியா அவர்கள். நம்ம எல்லோருக்கும் தெரியும், என் மகன் பிரின்ஸ ஊழியத்திற்காக அபிஷேகம் பண்ண வந்தவர்களிலே ஒருவர்தான் டாக்டர் டேவிட் ஜெரேமியா அவர்கள். அவரை பற்றி சொன்னால் அமெரிக்காவில், உலகத்திலேயே கூட மிகப்பெரிய மதிப்புண்டு, அதேபோல பெரிய மரியாதையும் உண்டு. நான் போன தடவை அமெரிக்காவில் தேவ செய்தி கொடுப்பதற்காக என்னை அழைத்திருந்தார்கள். அப்பொழுது அங்கு போய் சுமார் 3 நாட்கள் இருந்தேன். நான் எங்கே தெய்வ செய்தி கொடுக்க போயிருந்தேனோ அந்த பட்டணத்துக்கும் டாக்டர் டேவிட் ஜெரேமியா இருந்த அந்த பட்டணத்துக்கும் சுமார் 2.5 மணி நேர பிரயாணம், அவ்வளவுதான். சென்னையிலிருந்து விழுப்புரம் போக சுமார் எவ்வளோ நேரமோ அவ்வளோ நேரம். ஃபார் எக்ஸாம்பிள், நான் அப்போ அவருக்கு ஒரு இமெயில் அனுப்புனேன் டாக்டர் டேவிட் ஜெரேமியா அவர்களுக்கு. ஐயா, நான் அமெரிக்காவுக்கு தேவ செய்தி கொடுப்பதற்காக வரவிருக்கிறேன். குறிப்பிட்ட பட்டணத்தில் தான் அந்த மீட்டிங் அரேஞ்ச் பண்ணியிருக்கிறார்கள். அங்கிருந்து நீங்க இருக்க இடம் சுமார் 2.5 மணி நேர பயண தூரம் என்பதால் நான் உங்களை பார்க்க வரலாம் என்று இருக்கிறேன். எனக்கு ஒரு 1/2 மணி நேரம் நீங்கள் கொடுத்தால் நான் அங்கே வந்து உங்களை பார்த்து உங்களிடம் பேசிவிட்டு போகிறேன் என்று சொல்லி அவருக்கு இமெயில் அனுப்பி வைத்தேன். உடனே அவர் அதற்கு தந்த பதில் என்னவென்றால், நீங்க வந்து என்ன சந்திக்க வேண்டியதில்லை, நீங்க அங்க வந்து எந்த ஹோட்டல்ல தங்குறீங்களோ அதை எனக்கு தெரிவியுங்க, நானே வந்து உங்களை சந்திக்கிறேன். அவர் வயதிலே மிகவும் பெரியவர், சுமார் 80 வயதாகிறது அவருக்கு. அமெரிக்க தேசத்திலே டாப் 3 ஒருவர். அமெரிக்க தேசத்திலே இருக்கிற பெரிய ஊழியக்காரர்களிலே முக்கியமான 3 பேரை தேடுவோம் என்றால் அந்த 3 பேரில் ஒருவர் டாக்டர் டேவிட் ஜெரேமியா அவர்கள். அவரை நான் சந்திக்க வேண்டும் நான் ஆசைப்பட்டால் அவர் அதற்கு என்ன சொன்னார், இல்லை இல்லை நானே வந்து உன்னை சந்திக்கிறேன் என்றார். ஏற்கனவே 2.5 மணி நேரம் அவரே காரை டிரைவ் பண்ணிக்கொண்டு என்னை சந்திப்பதற்காகவும் வந்து விட்டார். சுமார் எனக்காக 2 மணி நேரத்தை ஒதுக்கி வைத்து வந்தார். அப்பொழுது நான் சொன்னேன், ஐயா நானே வந்திருப்பனே உங்க இடத்துக்கு அப்படின்னு சொன்னேன். அப்ப அவர் சொன்ன பதில், என்னுடைய பார்வையிலே உன்மீது இருக்கிற மரியாதையும் கௌரவமும் மிகப்பெரியது, எனவேதான் நானே வந்துவிட்டேன். ஐ ஹாவ் கிரேட் ரெஸ்பெக்ட் ஃபார் யூ அண்ட் தட்ஸ் த ரீசன் வை ஐ ஹவ் கம் டு யூ. நான் உன் மேல ரொம்ப மரியாதை வச்சிருக்கேன், அவ்வளோ பெரியவருக்கு என் மேல நாங்கள் மரியாதை. ஆனால் இந்த வார்த்தையை அவர் சொன்னபோது எனக்கு ரொம்ப பயம் வந்து விட்டது. இது மனிதர்களால் வந்தது அல்லவே அல்ல, அது பரலோகத்திலிருந்து அனுப்பி வைத்தால்தான் வரும். டாக்டர் டேவிட் ஜெரேமியா அவர்களை குறித்து தெரிந்தவர்கள் யாரிடத்திலாவது ஒருவேளை நான் அந்த வார்த்தையை சொன்னா என்னன்னு, என்னை சந்திப்பதற்காக டாக்டர் டேவிட் ஜெரேமியா அவர்கள் நான் இருந்த இடத்தை தேடி வந்தார் அப்படின்னு ஒருவேளை நான் சொன்னனா என்ன விசித்திரமா பார்ப்பாங்க. என்னது, அவரு உன்னை சந்திக்கிறதுக்காக அவ்வளோ தூரம் பிரயாணம் பண்ணி வந்தாரா? கிருபையையும் மகிமையையும் அருளிச் செய்கிறவரின் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இன்றையிலிருந்து தேவ சந்நிதியிலே வந்து யாசிப்பதை விட்டுவிடணும். நம்ம சொல்லணும், நம்முடைய தேவை என்னன்னு சொல்லணும், நம்முடைய பாரம் என்னன்னு சொல்லணும். ஒரு ஃப்ரெண்ட் இடத்துல சொல்லுவதைப் போல சொல்லலாம், அல்லது ஒரு தந்தையோடு பேசுவதைப் போல, யாசிப்பதைப் போல அல்ல. அதை கற்றுக்கொள்ள வேண்டும். அடுத்ததா, அவரோடு மனம் திறந்து பேச வேண்டும். நம்முடைய மனதில் இருக்கிற உண்மைகளை பகிர்ந்து கொள்ள வேண்டும். நான் ரட்சிக்கப்பட்ட புதிதிலே எனக்கு முன்னால் எப்போதும் ஒரு சேரை வச்சுக்குவேன். ஒரு காலி சேர் அப்படி போட்டுக்கிட்டு அந்த சேருக்கு முன்னால நான் முழங்கால் படியிட்டு நான் யூகித்துக் கொள்ளுவேன், இந்த சேர்ல இப்போ பிரபஞ்சத்தையே ஆளுகை செய்கிற தேவாதி தேவன் வந்திருக்கிறார், அவருக்கு முன்னால் நான் முழங்காலில் இருக்கிறேன். இப்போ தேவனுக்கு முன்னால நாம் இருப்போம்னு வச்சுக்கலாமே, இப்படி தலையை சொரிஞ்சுக்கிட்டு தலையை குனிஞ்சு நிமிந்து யோசிச்சு பாருங்க. ஆக்சுவலா நம்ம ஜெபிக்கும் போது நமக்கு முன்னால கேமராவை வச்சாலே ஆஹா, எங்கில்லாத அழுக்கெல்லாம் அங்கதான் வந்துடும். ஐயோ, தேவனுடைய சந்நிதியில் இருக்கிறோமே, பிரபஞ்சத்தையும் ஆளுகிற தேவாதி தேவனுடைய சன்னதியில் அவருக்கு முன்னால் முழங்கால் படிவிட்டு இருக்கிறோமே அப்படிங்கிற எண்ணம் கொஞ்சமாவது நமக்கு வருதாங்க? அப்பா, ஒரு பக்கம் ஜெபம் பண்ணிக்கிட்டே செல்போன்ல நமக்கு ஏதாவது அல்லது வாட்ஸ்அப்ல மெசேஜ் வந்திருக்கா? இதெல்லாம் அவசியமாங்க உனக்கு? கவனிங்க, வாலிப பிராயத்தில் நான் ஜெப வாழ்க்கையை பழக்கப்படுத்திக் கொண்ட போது ஒரு காலி சேர் எனக்கு முன்னால வச்சு சேரை வணங்கினு சொல்லவல்ல. கவனிங்க, சேர் இடத்துல நான் ஜெபிக்கல, சேரை நான் பணிந்து கொள்ளவில்லை, அந்த சேரில் என் தேவாதி தேவன் அமர்ந்திருக்கிறார் என்ற ஒரு பாவனையோடு கூட அங்கே முழங்கால் படியிட்டு நான் தேவ சன்னதியில் இருக்கிறேன் என்ற பய பக்தியோடே பிரார்த்தனை செய்து கொண்டிருப்பேன். அப்படின்னா நீங்க கூட அதை பிராக்டிஸ் பண்ணி பாருங்க, அப்ப உங்களுக்கே புரிய வரும். என் தேவன் என்னோடு இருக்கிறார், எனக்கு முன்னால் இருக்கிற சேரில் அமர்ந்திருக்கிறார் என்ற எண்ணம் கண்டிப்பா உங்களுக்குள்ளே ஒரு பயத்தை கொண்டு வரும்.
ஜெபம் செய்கிற போது அந்த உண்மையை அது உணர்த்தும். சபையே, தேவனுடைய சன்னதியிலே ஆனந்தமாயிருக்கணும். அவருடைய ஆலய பிராகாரத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவர் அருளிச் செய்கிற அபிவிருத்தியை பெற்றுக்கொள்ள வேண்டும். அவர் உனக்காக எனக்காக வைத்திருக்கிற கிருபையையும் மகிமையையும் ஆகிய இந்த விலையேற பெற்ற ஆசீர்வாதங்களை அனுபவிக்க வேண்டும். ஆண்டவருடைய கிருபையினால் வாருங்கள், ஆண்டவருடைய சன்னதியிலே சேர்ந்து ஒருமனப்பட்டு ஜெபிக்கலாம். மகா பரிசுத்தமும் அன்பும் நிறைந்த எங்கள் பிதாவே, உன்னதமான உம்முடைய வார்த்தைகள் மூலமாக எங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறதற்காக நன்றி ராஜா. உம்முடைய பிராகாரங்களை குறித்து, ஆலய பிராகாரங்களில் இருக்கிற ஆனந்தத்தை குறித்து, அபிவிருத்தியை குறித்து, ஆசீர்வாதங்களை குறித்து நீர் எங்களுக்கு அற்புதமான உம்முடைய செய்தியை அருளிச் செய்திருக்கிறீர். ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. நன்றி ராஜா. உம்முடைய ஆலயத்திற்குள் அடியெடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு முறையும் எங்களோடு கட்டாயமாய் பேசுகிறீர். உம்முடைய இருதயத்திலே இருக்கிற உம்முடைய சத்தியத்தை எங்களுக்கு பகிர்ந்தளிக்க வேண்டும் என்கிற தேவ செய்திகளை ஒரு நாளும் நீர் மறைத்து வைக்கவில்லை. கேட்ட உம்முடைய வார்த்தைகள் எங்கள் கிரியைகள் வைக்கிற கிருபையை எங்களுக்கு அருளிச் செய்யுங்கப்பா. சிலர் பார் அண்ட் ரெஸ்டாரண்டை நேசிக்கிறார்கள். சில பேர் நைட் பப்பை சிநேகிக்கிறார்கள். மாலை நேரம் வந்துவிட்டால் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு அங்கே ஓடுகிறார்கள். சில பேர் சினிமாவை விரும்புகிறார்கள். சில பேர் ஷாப்பிங்கை விரும்புகிறார்கள். இவர்கள் எல்லாவற்றை காட்டிலும் மிகவும் மேன்மையானது உம்முடைய ஆலயத்தின் பிரகாரம். எனவே அதை நேசிக்கிற மனதை எங்களுக்கு அருளுங்க ராஜா. உம்முடைய ஆலயத்தின் சன்னதியில் நாங்கள் காணப்பட வேண்டும் என்ற தாகத்தை எங்களுக்குள் ஊற்றுங்க. உம்முடைய சன்னதிக்கு வருகிற போது ஆண்டவரே, நாங்கள் ஆனந்தத்தோடு சந்தோஷத்தோடு கூட வருகிற கிருபையை அருளிச் செய்யுங்க. எங்கள் பிரச்சனைகள் எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம். எங்களுக்கான ஆபத்து, ஆரோக்கிய குறைவு, பொருளாதார பிரச்சனை எதுவாயும் இருக்கலாம். உம்முடைய சன்னதிக்கு வந்து உம்மிடத்திலே சொன்னால் அது போதும். உடனடியாக அவைகளெல்லாம் காணாமல் போய்விடும். அவைகள் இருக்கிற இடம் தெரியாமல் ஆண்டவரே எங்கள் கண்களை விட்டு விலகிச் சென்று விடும். ஏனென்றால் உம்முடைய சன்னதியிலே எங்களுக்கு சமாதானம் கிடைத்துவிடும். அதேபோல உம்முடைய சன்னதியிலே அப்பா, என்னுடைய எல்லா கேள்விகளுக்குமான பதில் எங்களுக்கு கிடைக்கும். எனவே ஆனந்தத்தோடு கூட உம்முடைய சன்னதிக்கு வர வேண்டும். நாங்கள் ஜெபம் செய்கிற போது, எங்கள் மனதில் உள்ள எல்லாவற்றையும் உம்மோடு பகிர்ந்து கொள்ளுகிற போது நீர் எங்களுக்கு வாக்கு பண்ணுகிறீர். ஆபத்து காலத்திலே நீ என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு மறு உத்தரவு அருளிச் செய்வேன். நீ என்னை மகிமைப்படுத்துவாய், கனப்படுத்துவாய் என்று நீர் எங்களுக்கு வாக்கு பண்ணியிருக்கிறீரே. ஆண்டவரே, இந்த வேளையிலும் உம்முடைய பிள்ளைகள் எந்தெந்த காரியங்களில் தங்கள் விண்ணப்பங்களை முன் வைத்திருக்கிறார்களோ அவைகளுக்கான பதிலை அருளிச் செய்யுங்க ராஜா. எங்கள் ஆவி, ஆத்மா, சரீரத்தை ஆண்டவரே உம்முடைய வார்த்தைகளால், உம்முடைய வாக்குத்தத்தங்களால் நிரப்புங்கப்பா. வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றுங்க ராஜா. உம்முடைய வார்த்தையின் அடிப்படையில் வாழ்கிற வாழ்க்கை எங்களுக்கு அருளிச் செய்யுங்கப்பா. எங்கள் வாழ்க்கைகள் எல்லாம் அப்பா அநேகருக்கு ஆசீர்வாதகரமாய் மாற்ற வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென். எங்கள் முகவரி: கல்வரி, தபால் பெட்டி எண் 30, குக்கட்பள்ளி, ஹைதராபாத் 72.